ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐசிஐசிஐ பேங்க்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ 2 நியூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. உங்க சொந்த ஊர்லயே தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000க்கு மேல உங்களுக்கு சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட்லயே இந்த வேலைக்கு நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பாருங்க நியூவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரென்டிஸ் டைப்ல வந்து குடுத்துருக்காங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாபா குடுத்துருக்காங்க. 2 நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு இந்த அப்ரென்டிஸ் டைப்ல நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் பாருங்க குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான். டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து பாருங்க 1 இயர் உங்களுக்கான ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்க போது. ஏஜ் லிமிட் வந்து 28க்குள்ளார இருக்கிறவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டைஃபன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து 9,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும். இதில வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட ஃபுல் நேம்ல இருந்து, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட அட்ரஸ்ல இருந்து, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, உங்களோட ஸ்டேட்ல இருந்து, உங்களோட பெர்மனன்ட்க்கான ஹோம் ஸ்டேட்ல இருந்து, அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் அதாவது உங்களோட யூனிவர்சிட்டியோட நேம்ல இருந்து, காலேஜ் நேம்ல இருந்து, உங்களோட கோர்ஸ் நேம்ல இருந்து, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அத நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அந்த செலக்ட் ஃபைல்ல வந்து நீங்க அட்டாச் பண்ணி நீங்க ஆட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க எஸ் குடுங்க. அப்படி இல்லன்னா நோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம் வந்து பாருங்க செலக்ட் ஃபைல்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ்லாம் என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அத வந்து நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். ரீட் அண்ட் ரைட், ஸ்பீக் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. இதையுமே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து உங்களோட பான் நம்பர், உங்களோட பின் கோட்ல இருந்து, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த மாரி வந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணாலே போதும். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்ரென்டிஸ் டைப்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணாம விட்றாதீங்க. ஏன்னா ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க் தான். ஆனா வந்து அதுக்குள்ளார என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்க நெறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அத வச்சு கூட நீங்க வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து வேற ஒரு பேங்க்ல கூட நீங்க வந்து ஜாப் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. இது வந்து பார்த்தோன்னா, செகண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ கஸ்டமர் அக்கவுண்ட் மேனேஜர் கேட்டகரிக்கான ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து ரோல் குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு கிரெடிட் ஆப்பரேஷன் ரோல்ல தான் வந்து வரப்போகுது. இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க பேங்கிங் இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர் அக்கவுண்ட் மேனேஜர்னா நீங்க வந்து கிரெடிட் ஆப்பரேஷன் டீமுக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ற மாரி தான் உங்களுக்கு வந்து இருக்க போது. ஸோ இதிலேயே வந்து பாருங்க ஜாபோட நேச்சருமே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு என்ன மாரிலாம் வந்து வொர்க் இருக்குன்னா, ஸோ இங்க வந்து பாருங்க ரீட்டெயில் லோன் கேஸஸ்க்கான டாக்குமெண்ட்லாம் நீங்க வந்து வெரிஃபை பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, பேசிக்கான உங்களுக்கு டேட்டா என்ட்ரியா இருக்கட்டும், லோன் அக்கவுண்ட் நம்பர்லாம் நீங்க ஜெனரேட் பண்றதா இருக்கட்டும். அதெல்லாம் நீங்க வந்து லாகின் பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் நீங்க வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து மேனேஜ் பண்ற மாரி தான் உங்களுக்கான வொர்க் இருக்கும். அதுக்கப்புறம் குவாலிட்டி செக்லாம் நீங்க பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி தான் உங்களுக்கான வொர்க்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இதில வந்து ஜாபோட நேச்சருமே குடுத்துருக்காங்க. ஸ்கில்ஸ்மே வந்து பாருங்க என்னென்ன தேவை அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி தான் இங்க கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். 0 டூ 5 இயர்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. 0ங்கும்போது ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் உங்ககிட்ட 5 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொகேஷன் வந்து பாருங்க சவுத் சைடு தான் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. அதில வந்து உங்க லொகேஷன்லேயே தான் உங்களுக்கான ஜாப்மே வந்து இருக்கும். இதுக்கு நீங்க வில்லிங்கா இருந்தீங்கன்னா, இங்க வந்து பாருங்க அப்ளை ஹியர்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்க வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாகின் பண்ணக்கூடிய பேஜ்க்கு வந்து வரும். இதுல யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்தா நீங்க வந்து குடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க நியூ யூசர் சைன் அப்ன்னு இங்க குடுத்திருப்பாங்க. இத நீங்க கிளிக் பண்ணி உங்களோட அக்கவுண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க லாகின் பண்ணி இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் அந்த லிங்க் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். எதுக்கு வில்லிங்கோ நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழ இருக்கும். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.